வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். முதலாவதாக கேது பகவானை பார்ப்போங்க. கேது பகவான் 2வது இடத்துல இருக்குது. அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. ஏன் அப்படின்னா 2வது இடங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு சிலருக்கு சரியான பொருளாதாரத்தை கொடுக்காது, அதாவது காசு பணத்தை கொடுக்காது. ஏதோ ஒரு வகையில் காசு பணத்தில் நமக்கு ஒரு டைட்டான ஒரு பொசிஷனை உருவாக்கி விட்டுரும். அதாவது பண தட்டுப்பாடை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ பணம் சரளமாக புழங்காது நம்ம கையில். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நமக்கு பணம் பத்தாது. அப்பையும் கடன் தான் உருவாங்கிக்கிட்டு இருக்கும். யார்கிட்டையாவது நம்ம கடன் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால ஒரு சிலரெல்லாம் நகை நட்டுக்கள் எல்லாம் கூட அடமான வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட சிலருக்கெல்லாம் வந்துடுது. ஏன்னா பொருளாதார தட்டுப்பாடு வரும்போது அது வரதானே செய்யும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் பாருங்கள், யாராவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. எப்போ பாருங்கள் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆக பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை. கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது, தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையையும் அந்த கேது பாதிக்குது, மனநிலையுமே அது பாதிக்க தான் செய்யுது. சரி, இந்த ராகு கேதுனால வர்ற பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பண தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்திலேயும் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. 8வது இடத்துல ராகு வேற இருக்குல்ல. ராகுவும் 8வது இடத்துல இருந்தால் பிரச்சனை பண்ணும். என்ன பிரச்சனை பண்ணும்? 8வது இடத்துல எப்பயுமே பல கிரகங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதமெல்லாம் பல கிரகங்கள் இருக்குது. அப்போ பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தளவு, அதாவது பெண்களை பொறுத்தளவு மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்துடும். மாங்கல்ய தோஷம்னா மாங்கல்யத்தை போட விடாது உங்களை. அப்போ மாங்கல்யம் அதுவே கலண்டு வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் அதுவே அருந்து விழுந்துடும். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை சத்தம் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி சண்டை வர்றபோது கணவனே பிடுங்கி அத்து எடுத்துடுவார் தாலியை. அப்படி இல்லைன்னா பெண்களே என்ன பண்ணுவீங்க, நீங்களே தாலியை கலட்டி கீழே போட்டு விட்டுருவீங்க, பேசி விட்டுருவீங்க, அதை எடுக்க மாட்டீங்க. இதுதான் அந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது. ஆக இது எதை குறிக்குதுன்னா கணவன் மனைவி உறவு பிரச்சனையை தான் குறிக்குது. அப்போ கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருமானு கேட்டால் சிலருக்கு வரும். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் ராகு எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கக்கூடிய கிரகம். அதனால நிறைய தடங்கள் இருக்கும். எதையும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியாது. இப்போ இந்த ராகு பிரச்சனையும் இந்த மாங்கல்ய தோஷங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். ராகு எது பயிற்சி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மாங்கல்ய தோஷம் இருக்காது. 7வது இடத்துல உங்களுக்கு சனி இருக்கு பாருங்க. சனி பகவான் இது வரைக்கும் திருமணம் முடியாத சிம்மராசிக்கார ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இருக்கும். திருமணத்தை நடத்தி வைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நடக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் திருமணம் பண்ணலை அப்படின்னா அந்த பருவ வயசில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும், பெற்றோர்கள் திருமண முயற்சி எடுக்கலை அப்படின்னா அவங்க லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அப்போ அந்த லவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சில பெற்றோர்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ வீட்டில் சண்டை சச்சரவுன்னு சொல்லி கொஞ்சம் வரதானே செய்யும். அதனால் இது எதுக்கு நம்ம லேட் பண்ணணும்? அந்த பருவ வயசில் இருந்தாலே கல்யாணத்துக்கான முயற்சிகளை எடுங்க. எடுத்தீங்கன்னா திருமண பாக்கியம் கை கூடிரும். ஸோ வேறு பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இப்போ பெரியவங்களாக இருந்தால் கூட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சிநேகிதம், தேவையில்லாத பிற ஆண்களினுடைய தொடர்பு, பிற பெண்களினுடைய தொடர்பு, அதெல்லாம் ஏற்பட்டு அதனால் கெட்ட பேர், அதனால் வீட்டில் சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கூட அந்த சனி பகவான் உருவாக்க தான் செய்வார். அதே மாதிரி வாகனத்தில் போகிற போது பார்த்து போங்க. ஏன்னா அது வாகன விபத்துக்களை கொடுக்கக்கூடியது சனி பகவான். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், நாம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே மாதிரி 7வது இடத்துல சனி பகவான் சிம்மராசிக்கு எதிரில் இருக்கிறது எப்பயுமே நல்லது செய்யாது. அப்போ உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்குல்ல, அப்போ முக்கியமாக அந்த திருமணம், கணவன் மனைவி உறவு இதில் தான் தொந்தரவு பண்ணும்.
அதனால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. 8வது இடத்துல சூரியன் வேறு இருக்கார். 8வது இடத்துல சூரியன் இருந்தால் அரசாங்கத்தினால பாதிப்பு, அரசாங்க அதிகாரிகள்னால பாதிப்பு, அரசியல்வாதிகள்னால பாதிப்பு, அல்லது அவங்களால நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவு மூலமாக பாதிப்பு வரும், அல்லது பகை வரும், அல்லது அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு கண்ணில் பிரச்சனை வரும். அதாவது கண்ணில் ஏதாவது வலி வரலாம், அல்லது பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். அதுக்காக கண்ணாஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகுங்க. ஒரு சிலருக்கு புதனை பொறுத்தளவு காசை கொடுக்கும், ஆனால் காசுனால பிரச்சனையும் கொடுக்கும். யாருக்காவது நம்ம ஒருத்தருக்கு காசை கொடுத்துருப்போம், ஏன் காசை கொடுத்தீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை சச்சரவு வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு பங்குனி 4 வரைக்கும் தான். பங்குனி 4 வரைக்கும், அதுக்கப்புறம் புதன் 7க்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடை கேதுவும் தானே ஏற்படுத்துகிறார். அப்போ ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளாதார தட்டுப்பாடு நிரந்தரமாக உங்களுக்கு விலகும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, சுளுக்கு பிடிப்பு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த புதன் தான் உருவாக்கி கொடுப்பார். சுக்கிரன் வேற 10ஆம் அதிபதி 8ல் இருக்குது. 10ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே பிரச்சனை தான். நாம் என்ன வேலை பார்த்தாலும் வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை வரும், நிறைய சண்டை சத்தம் வரும், நிறைய சிரமங்கள் சிக்கல்களை ஏற்படுத்தும். அப்போ நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல. இல்லைன்னா வேலை போயிடும். அப்புறம் வேலை போச்சுன்னா டக்குன்னு கிடைக்காது. அப்புறம் மறுபடியும் வேறு இடத்துல தான் நம்ம வேலை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குமே தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தெரியும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அந்த சொந்தமாக நம்ம தனிப்பட்டு செய்கிறோம்ல, அதில் மட்டும் அந்த தொழில் கொஞ்சம் வேகமாக ஓடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடங்கள் இருக்கிற மாதிரியே தெரியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏற்பட்டுரும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கூட கிடச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பங்களை அந்த சுக்கிரன் உருவாக்குவார். அதே மாதிரி இந்த காலத்தில் இந்த வீடு கட்டுற வேலை, வீடு வாங்குகிற வேலை, வீடு ஒத்தி வாங்கிறது, அல்லது வாடகைக்கு வாங்கிறது, அல்லது லீஸுக்கு எடுக்கிறது, கடை வாடகைக்கு வாங்கிறது, லீஸுக்கு எடுக்கிறது, அல்லது வீடு கட்டுறது, அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கிறது, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறது, இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், வீடோ கடையோ அது சம்மந்தப்பட்ட வேலைகளை ஒரு 4 மாதத்துக்கு பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் மீறி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்றைக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணுறீங்களோ, அதாவது வீடு கட்டுறவங்களாம் ஆரம்பிக்கிறீங்களோ, வீடு கட்ட முடியாமல் நின்று போயிடும். அப்படி இல்லைன்னா அதை கட்டி முடிச்சிருவீங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வந்துடும். கடைசியில் அந்த வீடை உங்களால் வைக்கவே முடியாது, விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எதிர்காலத்தில். அதனால் வீடு குடி போகிறதா இருந்தாலும் சரிதான், வாங்குறதா இருந்தாலும் சரிதான், கட்டுறதா இருந்தாலும் சரிதான், ஒரு 4 மாதத்துக்கு அந்த வேலை பண்ணாதீங்க. ஒரு 4 மாதம் போகட்டும், சுக்கிரன் பயிற்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 8ல் சுக்கிரன் இருக்கிறது நமக்கு போக பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். ஏதாவது ஒரு ஆண்கள்னால பெண்களுக்கு, பெண்கள்னால ஆண்களுக்கு ஆதாயம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உதவி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போ இருக்குங்க. குரு வேற உங்களுக்கு 10வது ராசியில் தானே இருக்கார். நிறைய கோயிலுக்கு போகலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம், நீண்ட தூர பயணங்கள் கூட கோயில்களுக்கு போகலாம். வெகு தொலைவில் இருக்க கோயில்களினுடைய தரிசனங்கள் கூட நம்மளால் கண்டுகளிக்க முடியுங்க. அதனால் அந்த கோவில் சார்ந்த பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு கோயில் கட்டுற யோகம், சிலருக்கு சிலைகள் நிறுவன யோகம், சிலைகளுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறது, அல்லது கும்பாபிஷேகத்துக்கு உதவிகள் செய்கிறது, கும்பிடாத கோயிலை கும்பிடுறது, திறக்காத கோயிலை திறக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த காலத்தில் தான் நடக்கும். அதே மாதிரி 10ல் குரு இருந்தால் பதவி பால் அப்படின்னு சொல்லுவோம். பதவி பாலுங்கிறது ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா தப்பிச்சுக்குவோம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை போயிடும். அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தான். அதே மாதிரி குரு 10ல் இருந்தாலும் சொந்த தொழில் செஞ்சாலுமே கொஞ்சம் சரியாக செய்ய விடாது. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு செய்ய விடாதுன்னா, குரு பயிற்சி ஏப்ரலில் வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார்.
செவ்வாய் 11ல் இருந்தால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான மாதம் இது. அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகுந்த யோகங்களையும் மிகுந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அதனால் பூமி வழியில் மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய பணவரவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கதா செய்யுது. ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த ஆதாயம் இருக்கும். ஆக சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரு சில கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட ஒரு சில கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது. அதனால் கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்களை கடந்து போகக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.